வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் சிதறால் மலை, கன்னியாகுமரி மாவட்டங்க. சமணர்கள் வாழ்ந்த இடம். கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடத்துல, இந்த மலையில் வாழ்ந்திருக்காங்க. சிதறால் என்ற ஊர். அதனால் இங்கே சிதறால், இங்கே மலை இருக்கிறதுனால சிதறால் ஊரை சேர்த்து சிதறால் மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரை வச்சுட்டாங்க. சமணர்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கிபி அது வாசல் பாருங்கள். இங்கே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அதனால் 2 மதங்களையுமே இருக்குது. இந்த பகவதி அம்மன் கோயில் 13ஆம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. இந்த சமணர்கள் வாழ்ந்த இடத்த பார்க்க போகிற இடத்த பாருங்கள். 2 பாறைக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது. நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு இதை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் இந்த இடத்துல தான் நடைப்பயணம் வச்சுருக்காங்க. எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறதே நம்மளால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இங்கே இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ரொம்ப அந்த அனுபவங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். சமணர்கள் வாழ்ந்த இடம், இங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு கீழே தான் நம்ம இறங்கி போகணும். இந்த இடத்த பாருங்கள். இதில் தான் சமணர்கள் வாழ்ந்து, எப்போவுமே மலைப்பகுதியில் தான் சமணர்கள் வாழ்ந்திருப்பாங்க. வாழ்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய புடைப்புச் சிற்பங்களை அப்படியே இங்கே செதுக்கியிருப்பாங்க. அது சமணர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்களோ அங்கே எல்லாமே புடைப்புச் சிற்பங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல அந்த புடைப்புச் சிற்பங்கள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.